இந்தியாவிலேயே ரொம்ப சீப்பஸ்ட் மேரேஜ் அப்படின்னா நம்ம அம்பானி அவங்களோட பையனுக்கு பண்ண அந்த மேரேஜ் தான். ஸோ எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ கிராண்டாக அவ்வளோ செலவு பண்ணி பண்ண ஒரு கல்யாணம். இதை நான் எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா, அம்பானி அவங்களுடைய மொத்த நெட்வொர்த் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 lakh crore, அப்படின்னா 8 லட்சம் கோடி ரூபாய் அவங்களோட மொத்த நெட்வொர்த்து. அவங்களுக்கு அந்த கல்யாணத்துக்கான செலவு மொத்தமாக எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5000 crore, 5000 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த கல்யாணத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்களோட நெட் ஒர்த்தில் அந்த கல்யாணத்துக்கான செலவு எவ்வளோ அப்படின்னா 0.6%, அவ்வளோதான் அதோட செலவே. அவங்களோட மொத்த அந்த ஒர்த்தில் வெறும் 0.5%, அதுவும் 1% கூட அவங்க செலவு பண்ணலாம் அந்த கல்யாணத்துக்கு. இப்போ எப்படி அது வந்து ரொம்ப கம்மியான செலவில் பண்ண சீப்பஸ்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்தியன்ஸோட மைண்ட் செட் எப்படி அப்படின்னா, அவங்களுடைய லைஃப்பில் செலவு பண்ணுற மிகப்பெரிய செலவே அந்த கல்யாணத்துக்குன்னு பண்ணுற செலவு தான். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ ஒருத்தருக்கு வந்து 1 கோடி ரூபாய் அவரோட மொத்த வீடு, காரு, அவங்கள்ட்ட இருக்க நகை எல்லாத்தோடைய மதிப்பே சேர்த்தா 1 கோடி ரூபாய் வருதுன்னா, அவங்க வந்து 30 லட்சம் ரூபாய், 25 லட்சத்துலேருந்து 30 லட்சம் ரூபாய் வந்து அவங்க கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறாங்க, வீட்டில் உள்ள கல்யாணத்துக்கு. இது வந்து நம்ம இந்தியன்ஸ் எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் அம்பானி அவங்க ரொம்ப சீப்பஸ்ட்டாக ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய மொத்த நெட்வொர்த்தில் வெறும் 0.5% தான் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க பண்ணது விதம் வந்து கரெக்டு. ஸோ அவங்க எவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியுது. ஸோ அவங்களுடைய அந்த பொட்டன்ஷியலுக்கு அவங்க வந்து பண்ணது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம வந்து நம்மக்கிட்ட ரொம்ப மினிமமாகவே நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டியோ நம்மகிட்ட இருக்கிற இது ஒர்த் இருந்தாலுமே நம்ம வந்து ரொம்ப கிராண்டாக வெளியே காட்டிக்கணும் அப்படின்னுக்காக ரொம்ப அதிகமான ரூபாய் செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை வந்து நடத்துகிறோம். ஸோ நம்ம வந்து ஒத்துக்கணும். ஃபஸ்ட்டு தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாமே மினிமைஸ் பண்ணலாம். ஒரு 2 நாள் சாப்பாடு வைக்கிறது, 2 வீட்டில் தனித்தனியாக சாப்பாடு வைக்கிறது, இதெல்லாம் போக என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ரொம்ப அசிங்கமாக ஏதோ ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு சாப்பாடுக்கு காசு கொடுக்குற மாதிரி மண்டப வாசல்லையே, கல்யாண மண்டப வாசல்லையே மேசை போட்டுட்டு அதில் உட்காந்து நோட்டில் யார் யார் எவ்வளோ சாப்பிட்டுட்டு எவ்வளோ ரூபா காசு கொடுக்குறாங்க அப்படின்னு மொய் இருந்துன்னு சொல்லிட்டு எழுதுறது. ஸோ அது வந்து எனக்கு தெரியல, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது தப்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைய வந்து நல்லா இருங்கன்னு வாழ்த்திட்டு போகிற மாதிரி தெரில. சும்மா வந்து சாப்பிட்டுட்டு அவங்க வந்திருக்காங்கன்னு ரெஜிஸ்டரில் காசை கொடுத்து எழுதிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதான் நம்மளோட மேரேஜ் கல்ச்சர். ஸோ அவங்க பண்ணுறது தான் ஒரு ப்ராப்பரான ஒரு மேரேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தப்பாக என்னன்னு தெரில. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தோணுது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் தைரியமாக சொல்லுங்கள். தைரியமாக இல்லை, கமெண்டில் வந்து உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள். நான் அதில் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடணும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி மழையை பெஞ்சிட்டு இருக்கு பெங்களூரில். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு கண்டென்ட் பேசணுன்னு இருக்கோம், அதை பேசிடுவோம் அப்படின்னு வீடியோ போட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.